ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரம்யா அதர்வா யூடியூப் சேனல். இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணலான்னு எழுந்திரிச்சாச்சு. ஒரே இருட்டு. வெளியே போய் தொளிச்சு கோலம் போடலான்னு போய் பார்த்தா ஒரே இருட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக கேட்டை திறந்து லைட்டை போட்டு தொளிச்சு கோலம் போட்டாச்சு. இதுதான் எங்கள் ஏரியா. இப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக யாருமே எந்திரிக்கல. நான் எந்திரிக்கும் போது டைம் 4:40. சரி, பிரம்ம முகூர்த்த பூஜை போட்டுடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு. கோலம் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே உள்ளே போய் பார்த்தா மணி 5:30 ஆகிட்டு. குளிச்சுட்டு வந்து டைம் பார்க்கும்போது லேட் ஆகிட்டு. சரி, இன்னும் லேட் பண்ணக்கூடாதுன்னு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் என்னோடய பூஜை ரூம். எப்பயுமே பூ போட்டு தான் சாமி கும்பிடுவேன். நேற்று பூ வாங்க மறந்துட்டேன். சாயந்தரம் ஈவினிங் வந்து பூ போட்டு சாமி கும்பிட்ருவேன். நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூஜை. செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரத்துலேருந்து வெற்றிலை தீபம் தான் ஏற்றலான்னு ஒரு ஐடியா. எல்லோரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்பயுமே இது மாதிரி 3 விளக்கு தான் ஏற்றுவேன். ஏன்னா குத்து விளக்கு எல்லா விளக்கும் வச்சுருந்து நான் ஏற்றிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வெளியே ஒர்க்குக்கு போகிறதுனால அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் எப்பயுமே நான் 3 விளக்கு ஏற்றி தான் சாமி கும்பிடுவேன். இது ஒரு பவுலில் அடகு நகையை மீட்கிறதுக்கு பரிகாரம் பண்ணுறேன். அதை ஒரு லாங் வீடியோவாக ஒரு விளாக்காக எடுத்து போடுறேன். அதை பாருங்கள். நான் எப்போ பூஜை பண்ணாலும் மன திருப்தியோட மன நிறைவோட சாமி கும்பிடுவேன். அதனால் நல்ல பலன் எனக்கு கிடச்சிச்சு. இந்த அடகு நகையை மீட்கிற பரிகாரம் 100 ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பண்ணின உடனே அடகு கடையில் இருக்கிற நகையை ஃபஸ்ட்டு மீட்டேன். சின்ன கிராமில் தோடும் ஒரு 1/2 பவுன் டாலரும் வச்சுருந்தேன். அதை மீட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இந்த பரிகாரத்தை இன்னும் இருக்கிற பொருளெலாம் நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டி இந்த பரிகாரத்தை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பரிகாரம் பண்ணும்போது ஓம் ஸ்வர்ண ரட்சக்காய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். ஓம் ஸ்வர்ண ரட்சக்காய நமக, ஓம் ஸ்வர்ண ரட்சக்காய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லணும். நான் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்னும் ஒரு பதிகம் ஒன்று இருக்குது. அதுவும் சொன்னாலும் 100 ஃபுல் சக்ஸஸ் ஆச்சு. அதனால் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாரும் பண்ணுங்கள். நல்ல பலன் கிடைக்கும். மனசார வேண்டி சாமி கும்பிடுங்க. நல்ல பலன் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடும்போதெல்லாம் 100% பலன் கிடச்சிச்சு. இடையிலே கொஞ்சம் ஒர்க்குக்கு போனதுனால சரியாக சாமி கும்பிட முடியல. வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிடுவேன். பட் பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட முடியல. அது அப்படியே கொஞ்சம் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸு தர ஆரம்பிச்சிட்டு. அதனால் எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்டா எனக்கு நல்லாயிருக்கும். பட்டு அதனால் திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லோரும் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபட பாருங்கள். அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு தீபாரணம் காமிச்சாச்சு. எல்லா சாமிக்கும் காமிச்சு பத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப்பு சாம்பிராணி அந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி காமிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் அது பண்ண முடியல. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி மங்களகரமாக இருக்கும். எல்லோரும் நம்ம விளாக்கை வாட்ச் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போனா தான் இனி ஒரு விளாக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி தீபாரணம் காமிச்சு இப்படி எல்லாமே கையில் ஒத்தி விடுவேன். அப்போனா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சாமிக்கும் என்னோடய வேண்டுதலை வாங்கிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா சாமிக்கும் இந்த மாதிரி ஒத்தி விட்டு மனசார வேண்டிக்கிடுவேன். எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை 100% பலன் கொடுத்து